அப்பா, ஐயோ தூக்கம் வருதே. ஒரே கலப்பு. கொஞ்ச நேரம் தூங்குவான். மகனே, ஜான் ஜான் யாரை கூப்பிட்டதே? எப்பா, யார் யார் யார்? டேய் பச்சை சட்டை, நீயா கூப்பிட்டா? தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கப்பா. சார், யார் கூப்பிட்டது? நீ கூப்பிட்டியா? யார் கூப்பிட்டான்னு தெரியல. என்னப்பா நேரத்தில் கூப்பிட்றீங்க? போங்கப்பா, கொஞ்சம் தூங்குவோம். மகனே ஜான், நான் தான்ப்பா ஆண்டவர் பேசுகிறேன். என்னவே ஆண்டவரா பேசுறீங்க? ஆண்டவரே, கத்தாவே, ராஜாவே, தோத்துறோம். எங்க இருக்கிறீங்க தெரியலையே. எனக்கு தெரியல ஆண்டவரே, எங்க இருக்கிறீங்க? எங்ககிட்ட போய் பேசுறீங்களே. நன்றி ஆண்டவரே. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே. மகனே, நீ ஒன்றும் செய்ய வேணாம். நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன். உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன். என்னது? யார் வீட்டுக்கு வர போறீங்களா? ஐயோ ஆண்டவரே, ராஜாவே, தோத்துறோம். வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணியா? என்ன வேணும் சொல்லுங்க. மீன் வேணுமா? கறி வேணுமா? முட்டை வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்க ஆண்டவரே. நான் சூப்பரா பல சூப்பரா செஞ்சு வச்சிடறேன் ஆண்டவரே. இல்லை மகனே, நான் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன், அவ்வளவுதான். சரி ஆண்டவரே, நான் பக்கா பண்ணிடுறேன். சூப்பர். ஐயா, ஜாலி. ஆண்டவரே வீட்டுக்கு வர போறாரு. ஓ ஜாலி. ஐயோ, கை ஓடல, காலு ஓடல, என்ன பண்றது? தோத்துறோம். என்ன பண்றது தெரியலையா? சரி, பார்க்கலாம். யாராங்க? வாங்க. அந்த கறியை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, போங்க. நீங்க அதை பண்ணுங்க. சீக்கிரம் ஆட்டு வேலை ஆட்டும். ஆண்டவர் வர போறாரு. எல்லாம் பழன்னு பக்காவா சூடா இருக்கணும் பிரியாணிலாம். போ. அது யார பார்த்து நிக்கிறவன்? சீக்கிரம் போடா. அப்பா, ஒரு வழி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. ஒரு கட்டுனாலும் போலான்னு இருக்குது. ஆனால் ஆண்டவர் வரேன்னு சொல்லிட்டாரு. சரி, வெயிட் பண்ணுவோம். பார்ப்போம். ஐயா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. சாப்பாடு இருந்தா தாங்க ஐயா. என்னது சாப்பாடா? ஏழை, என்னங்க சத்திரமா கட்டி வச்சுக்கிறேன், ஹோட்டல் கட்டி வச்சுக்க சாப்பாடு கேட்டுனுக்கிறேன். ஏழை போல, முதல்ல நானே ஆண்டவர் வர வெயிட் பண்ணிக்கிறேன். சாப்பாடு வேணுமா? சாப்பாடு. ஐயா, ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க ஐயா. அதெல்லாம் முடியாது. எனக்கு ஏசு அப்போ வரப்போறாரு சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் வரப்போறாரு எங்கள் வீட்டுக்கு. நீ காலங்காத்தால டிஸ்டர்ப் பண்ணத. போ. கிளம்பு. காத்து விட்டு போயா. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. ரொம்ப பசிக்குது ஐயா. உங்கள் பேர் கூட ஜான் தானங்க ஐயா. இது கொடுங்க ஐயா. என்ன ஜான்னா குத்துடணுமா? போயா முதல்ல. வந்துட்டு சாப்பாடு கொடுங்க, பசியாக இருக்குது. என்னடா அவனுங்க? அப்பா, ஒரே டயர்டுப்பா. திருப்பி சத்தம். யாரா திருப்பி கூப்பிடுறது? ஐயா. யார் பாரு? என்னப்பா வேணும் உனக்கு? ஐயா, ரொம்ப குளிரா இருக்குதுங்க ஐயா. ஏதாவது இருந்தா துணி இருந்தா தாங்க ஐயா. என்னது துணியா? ஏமா இங்க என்ன ஹோட்டலா கட்டி வச்சுக்கிறேன், துணி கேட்டுக்கிறேன். போமா அந்த பக்கம். ஐயா, கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. குளிர் வாட்டி எதுக்குதுங்க ஐயா. வாட்டி எடுத்தேன்னா வாட்டாம எடுத்தேன்னாமா? எனக்கு ஆண்டவர் வரப்போறாரு. ஆண்டவருக்கு தான் துணி மண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பார், எல்லாம் துவைச்சி வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் துவைச்சி காய போட்டுக்கிறேன். பார், எல்லாம் டேபிள் மேல நல்லா சூப்பரான துணி போட்டுக்கிறேன். ஆண்டவர் வரப்போறாரு. ஏமா நீ தொந்தரவு பண்ற? போமா. ஐயா, கொடுத்தீங்கன்னா தர்மமா இருக்குங்க ஐயா. உங்க பேர் கூட ஜான் தானங்க ஐயா. ஐயோ, ஜான்னா கொடுக்கணுமா என்ன? ஏமா இப்படி தொந்தரவு பண்றீங்க? போமா, தயவுசெய்து போ. பக்கத்தில் வர்றீங்க, போங்க. ஐயா, கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. ஏசுப்பா. என்னது, இன்னும் ஆண்டவர் வரவே இல்லை. ஆண்டவர் வருவார் பார்த்தா பிச்சைக்காரன் வரான், துணியில்ட்டு வரான், நோய் பிடிச்சிங்க வரான். என்னப்பா அது? ஏசுநாதர் பொய் சொல்ல மாட்டாரே கேள்விப்பட்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டு பொய் சொல்லிட்டாரான்னு தெரியல. ஒரு வேலை வரேன்னுட்டு வரவே இல்லையே. என்னப்பா பண்ணுறது?
டயர்டாக்குது, பிரியாணி வேற ஆறி போச்சு. நானும் அவர் வருவார் வர வெயிட் பண்ணி எனக்கே பசி எடுத்துக்கிச்சு. அப்பா சரி, சோபாவில் வச்சுக்கோ, தூங்குவோம். மகனே ஜான், நான் தான்பா ஆண்டவர் பேசுறேன். என்னது ஆண்டவரா? ஆண்டவர் ஆண்டவர் எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? எங்க இருக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. இந்த ஓடேறேன். இல்லை மகனே, நான் இன்றைக்கு 2 முறை வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீ என்னை ஏற்றுக்கவே இல்லை. என்னது 2 டைம் வந்தீங்களா? நீங்கள் வரல ஆண்டவரே, போய் சொல்லாதீங்க. நான் தான் காலையிலேருந்து முடிச்சு பார்த்துட்டே இருக்கிறேன்னு. பிரியாணி ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வரவே இல்லை ஆண்டவரே. இல்லை மகனே, ஒரு முறை பசியோடு வந்தேன், உணவு இல்லாமல் வந்தேன், ஒன்றுகிட்ட உணவு கேட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு உணவு கொடுக்கவே இல்லை. இன்னொரு முறை உடை இல்லாமல் வந்தேன், குளிரில் நடுங்கி கொண்டு ஆடை கேட்டு வந்தேன். அப்பொழுதும் நீ எனக்கு ஆடை கொடுக்கவே இல்லை, என்னை நீ சேர்த்துக்கவே இல்லை. 2 டைம் வந்தேன், நீ என்னை சேர்த்துக்கல மகனே. நான் வரலன்னு சொல்லாத, நான் சொன்ன மாதிரி வந்தேன், ஆனால் நீ தான் என்னை ஏற்றுக்கல. ஐயோ, அப்போ 2 டைம் வந்தது நீங்க தானா? ஆண்டவரே, நான் மாறு வேடத்தில் வரும்னு சொன்னா நான் எப்பயோ ரெடியாக இருப்பேனே. பிச்சைக்கார மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே ஆண்டவரே. ஐயோ, நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? நான் தயாராக இருந்திருப்பேனே. இல்லை மகனே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நீ இந்த சிறியருக்கு செய்கிற காரியம் எனக்கு செய்கிற காரியம். ஐயோ ஆண்டவரே, மன்னிச்சுக்குங்க. இனிமேட்டாவது எல்லாருக்கும் செய்வேன். எப்பா பிச்சைக்காரங்களா, ஐயா வாங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போங்க. ஐயோ, தெரியாம தப்பு பண்ணிட்டேனே. மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே. இனிமேட்டு எல்லாரையும் பார்ப்பேன், எல்லாரையும் கவனிப்பேன், எல்லாருக்கும் சோறு போடுவேன், எல்லாரும் விசாரிப்பேன், எல்லாருக்கும் உதவி செய்வேன். ஐயோ, தோத்துறோம். மன்னிச்சுக்குங்க ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேனே. எப்பா தம்பிங்களா, டாய் நீங்களாம் தப்பு பண்ணிடாதீங்கடா என்ன மாதிரி. ஆமாம், ஆண்டவர் எப்படி வேணா வருவார், மாறு வேஷத்தில் வருவார். ஒருவேளை பிச்சைக்கார மாதிரி இருக்கலாம், அல்லது ஏழையா இருக்கலாம், அல்லது கஷ்டப்படுறா இருக்கலாம். ஏசப்பா எப்படி வேணா வருவாருடா. நீங்கள் எப்பயும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கணும். இருப்பீங்களா? சரி, ஓகே, பாய்.